علمت منها وما لم أعلم وعلى نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கை உருந்திய பிறை 25வது இரவிலே மிக சிறப்பான இந்த இரவினுடைய நல்ல பொழுதிலே அருள் நிறைந்த தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீகை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மையான காரியங்களில் அல்லாஹ் காலமெல்லாம் நம்மை கண்ணியப்படுத்தி வைப்பானாக. வாழ்வு முழுவதும் அவன் வழிபாட்டிலேயே அமைவதற்கும் பாக்கியம் நிறைந்த நல்லமல்களால் நமது வாழ்வுகள் என்றும் செழிப்பாகுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனின் 28வது ஜுசுவினுடைய அந்த பகுதிகளில் 2 சூறாக்களை தவிர்த்தது நேற்று ஓதுனதுனால அதற்கு அடுத்து உள்ள எல்லா சூறாக்களும் ஓதி 28வது ஜுசு நிறைவாகி இருக்கிறது. சூரா அல் ஹாக்காவிலிருந்து ஆரம்பமாகி அதை தொடர்ந்து சூரத்துல் மஆரிஜ், சூரா நூஹ், அதே மாதிரி அல் ஜின்னு, முஸம்மில், சூரா அல் முதஸ்ஸிர், அதே மாதிரி சூரா அல் கியாமா, சூரா தஹர், அதே மாதிரி முர்சலாத் ஆகிய சூறாக்கள் எல்லாம் ஓதி நிறைவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை பல்வேறு சூறாக்கள் பொதிந்திருக்கிற இந்த குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூஹிலே நபியனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 900 ஆண்டுகள் இந்த மார்க்கத்திற்காக மக்களை அழைத்து பல்வேறுபட்ட சிரமங்களை எல்லாம் பட்டு வந்தவர்கள் மிக சொற்பமான நபர்கள். கோபம் கொப்பளிக்கும் விதத்தில் அவர்களை எதிர்த்து நின்றவர்கள். மிகப்பெரிய சங்கடங்கள் எல்லாம் கொடுத்த காரணத்தினால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லா நபிமார்களும் பயன்படுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இந்த உம்மத்து மீது கோபப்படாம இருந்தாங்க. மற்ற எல்லா உம்மத்துமார்களும் அந்த நபிமார்களை கோபப்படுத்தினாங்க. அந்த கோபங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்த அந்த அழகிய குணம், பொறுமை இருக்கா இல்லையா, அதை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய குணத்தை முழுமையா எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த ரஹமத்தி சபகத்து கலபீனா, என்னுடைய ரஹமத்து கலபு என்ற கோபத்தை மிகைத்து விட்டது அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க, என்னுடைய ரஹமத்து கருணை இருக்குல்ல, அது கோபத்தை விட கூடிடுச்சு. அதை விட கோபம் சரியா இருந்தாலும் பாதிப்பு தான், கோபம் கூடனால ரொம்ப பெரிய பாதிப்பு. அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்கிட்டாங்க.
முழுசுமாக ரஹமத்தாவே ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான். ஆனா முன்னுண்டான சமுதாயம் படுத்தின சோதனை எல்லாம் விட ரசூலுல்லாஹ்க்கு வந்த சோதனை குறைவுலாம் கிடையாது. நான் ரொம்ப சோதிக்கப்பட்டேன்னாங்க. மற்ற நபிமார்களை விட நான் ரொம்ப சோதிக்கப்பட்டேன்னாங்க. ரொம்ப பெரிய சங்கடத்தெல்லாம் அனுபவிச்சேன்னாங்க. யாருக்கும் வராத துன்பம் எல்லாம் எனக்கு வந்துச்சுன்னாங்க. யாருக்கும் கிடைக்காத பாதிப்பெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்னா அத ரசூலுல்லாவே சொல்றாங்க. ஆனா மற்ற நபிமார்கள்லாம் பயன்படுத்திட்டாங்க அந்த துவாவை. குல்லு நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா ஒண்ணு இருக்கு. அத ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொன்னாங்க, என் உம்மத்துக்காக யாருமே பயன்படுத்த முடியாத, யாருமே அவங்கள உதவி செய்ய முடியாத நாள்ல, எல்லாரும் கைவிட்ட நாள்ல, எல்லாரும் கைவிட்ட நாள்னா எது? அல்லாஹுவும் அவனுடைய இதை மூடிடுவான், இதுக்கப்புறம் கிடையாதுன்றவான். அப்ப அல்லாஹு தாலா கிட்ட இந்த துவாவை நான் விடுவேன். நீ தானே சொன்ன, நான் கேட்டா இந்த துவா வச்சு ஏத்துக்குவேன்னு சொல்லி நான் உலகத்துல பயன்படுத்தல, என் உம்மத்துக்காக நான் இங்க பயன்படுத்துறேன், நீ கொடு அப்படின்ட்டு அந்த நேரத்தை கேட்பேன் நான். அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, ஒரு பயிலி விட்டுறாதேன்ட்டா. மேல பூமி மேல ஒருத்தன் நடமாடக்கூடாது, எல்லாத்தையும் பிடி. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. இன்னக்க இன் ததர்ஹும், அப்ப நீங்க அவன்ல எவனையாவது விட்டேன்னு சொன்னா அவ சொல்றாங்க, இவில்லு இபாதக்க, உன் அடியார்கள் எல்லாம் வழி கெடுத்துருவானோ, எல்லாரும் பாவியா போயிடுவான். அதனால இவன் எவனையும் விட்டுறாதேன்னா அல்லாஹ் என்ன செஞ்சான்னா பூமிய மா ஆக்கி வயாசமா அகலி அப்படின்னா உத்தரவு கடுமையா இருந்துச்சு. அல்லாவுடைய உத்தரவு. பூமி ஓங்கிட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் கொப்பளின்ட்டான். வானமே ஓங்கிட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் நீ துப்புன்ட்டான். என்ன ஆகும் நிலைமை? ஒரு பக்கம் வந்தாலே தாங்க முடியாது. வான்மழை வந்தாலே எத்தனை இடத்துல பிரச்சனையா போயிடுது. மழையினால் ஏற்படுற பாதிப்பு, வெள்ளப்பிரளயங்கள் ஏற்பட்டா எப்படி ஆகி போயிடுது. கடலும் சேர்ந்து கொப்பளிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கொந்தளிக்க ஆரம்பிச்சா, ஒரு தடவை கொந்தளிச்சா நிறைய பேரை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப எவ்வளவு பெரிய கோப பார்வை இருந்தால் இவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பா. கடைசி நடந்து போச்சு. இதெல்லாம் வருது இன்னைக்கு ஓதன இதுகள்ல. அதே மாதிரி சூரா அல் முதஸ்ஸிர்ல அல்லாஹ் தஆலா ஒருத்தனை பத்தி சொல்றான். அவங்களுக்கு அவங்க பிறந்த பிள்ளைல பாக்கியமான பிள்ளைகள் இருந்துச்சு. வலீதுங்கிற பிள்ளை இருந்துச்சு, அதே மாதிரி ஹாலிதுங்கிற பிள்ளை இருந்துச்சு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு பண்றதெல்லாம் நல்ல பெரிய வம்சம், நல்ல பெரிய குடும்பம். அபூஜஹில் கூட அந்த குடும்பத்துல உள்ளவன் தான். ஏன்னா மஹ்சூமி கோத்திரத்தை சார்ந்தவன் தான். அப்படிப்பட்ட ஆளு. நல்ல மதிப்பு இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு. அல்ல நிறைய பாக்கியங்களையும் கொடுத்திருந்தான். ஆனா பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் போது சரியா பயன்படுத்தணும். அல்லாஹ் தஆலா அவன் கொடுத்த பாக்கியங்கள்லாம் சொல்லி காட்டுறது இல்லை. ஆனா ரொம்ப மறுத்து போனோம்னா அல்லாஹ் தஆலா பாடத்துக்காக வேண்டி சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுற ஆளு கிடையாது. இருந்தாலும் அவன் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து சூரா காஃபிரை கேட்கிற பாக்கியத்தை பெற்றான். காதுல கேட்டுச்சு அந்த வசனங்கள், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இறைமறை உள்ளே புகுந்தால் ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு. சிந்திக்க ஆரம்பிச்சான். ஆனா சேர்மானம் சரியில்லை. சிந்திக்க ஆரம்பிச்சான். சிந்தனை செலுத்துவதை பார்த்து கூட இருக்கிறவன் அபூஜஹில், என்ன இவர் ஒரு வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்கிறாரு, அமைதியாயிட்டாரு, ஏதாச்சும் விவகாரம் வரப்போகுதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு, நல்லவனா இருந்தா எப்படி ஒரு ஆளை நல்வழிப்படுத்துறதுன்னு யோசிப்பான். கெட்டவனோட சகாவாச்ச வச்சு அவன் என்ன பண்ணுவான்? இவன் ஆகா இவன்லாம் திருந்திடப்படாத, இவன் திருந்தினானா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த பேருக்குள்ள பாதிப்பாயிடும். அதனால இவனை திருந்த விடக்கூடாதுங்கிறதுல அவன் கவனமா இருந்தான். அதனாலே நேரா வந்து கேட்டான், என்ன எச்சி சாப்பாட்டுக்கு ரெடி ஆயாச்சோ அப்படின்னா. எச்சி சாப்பாட்டுக்கு ரெடி ஆயாச்சோ அப்படின்னா அபூஜஹில், எச்சி சாப்பாடா? அவனுக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும். அவனுக்கு தாயிப்புல இருக்கிற தோட்டம் இருக்க, அந்த தோட்டத்துல ஒரு தனி தகுதி இருந்துச்சு. என்னன்னா வெயில் காலத்திலையும் கனி இருக்கும், குளிர் காலத்திலையும் கனி இருக்கும். அங்க உள்ள மரத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துலதான் கனி வரும். ஆனா அவனுடைய தோட்டத்துல மாத்திரம் நல்லா கொடுத்திருந்தான். அம்வாலின் பன்னீன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஓதுன ஆயத்துல வந்துச்சு, ஒஜால்து லஹு மாலம் மம்தூதா,
அவனுக்கு சாதாரணமான பொருளை கொடுக்கல, விசாலமான பொருளை கொடுத்தோம். பனீன ஷுஹூதா, அவனோடய இருக்கிற மாதிரி 10 பிள்ளைகளை கொடுத்திருந்தோம். அப்படி பெற்று வச்சிருந்தான். 10 பேரும் தந்தையை அப்படி பார்த்தாங்க. உண்மையில அவனுக்கு பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. அவ்வளவு பெரிய இது கிடைச்சது. தம்ஹீதா, இன்னும் எத்தனை வசதிகள் அவனுக்கு நாம என்ன செஞ்சோம், கொடுத்திருந்தோம். சும்மா எத்தமாவான அசீதா, அவன் அவளும் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப இன்னும் கிடைக்கணும்னு ஆசை வரப்பட்டான். இன்னும் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு ஆசை வரப்பட்டான். ஆனா கல்லா இன்னஹு கானலி ஆயாத்தினா அனீதா, அது எப்படிப்பா, அவன் நம்ம வசனங்களுக்கெல்லாம் முரண்பட்டுல நின்றுட்டு இருக்கிறான். அப்புறம் எப்படி ஆசைப்படலாம் இதுக்கு? அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னைக்கு ஓதுன வசனத்துல, இன்னஹு ஃபக்கர வ கத்தர, அவன் குர்ஆனுக்கு எதிராக சிந்திக்க ஆரம்பிச்சான், எதிரான திட்டங்களை போடுறான்னு. ரொம்ப நிறைய கொடுத்தான். அத்தனையும் வாங்கிட்டு தான் அவன் என்ன பண்ணினான்னா மாறு செஞ்சான். அதான் இவன் போய் கேட்டான், இவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கு, என்ன எச்சி சொத்துக்கு ஆசைப்படுறியா அப்படின்னா. என்ன பார்த்து அப்படி சொல்றேன்னு கோபப்பட்டான். வலி இது என்னப்பா எப்படி சொல்ற, யார் சொன்னா அவங்கிட்ட? அம்மா வேற என்ன, முகமது சொல்றத நீ சரி காண்ற மாதிரி தெரியுது, அவருடைய தோழர்கள்னா சொல்றத நீ சரி காண்ற மாதிரி தெரியுது, அது எச்சி சொத்திங்கிற மாதிரி தானே அப்படின்னா. இல்லப்பா நான் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணனோம்னா, அவன் தான் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகாத வார்த்தையை பயன்படுத்தினான். சும்மா அதுபர வஸ்தக்பர், அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிட்டான். சிந்தனை இருந்துச்சு, அழகா மாறி வந்திருக்கலாம். இந்த கெட்டவனோட சேர்ந்ததுனால உள்ள விளைவு அவன் இவனை சேர்த்து கெடுத்து போட்டு மாற விடாம பிடிச்சு இங்க இழுத்து விட்டதுனால வஸ்தக்பர, பெருமை அடிச்சான். சொல்லிட்டு சொன்னா ஃபகால இன்ஹாதா இல்லா சிஹ்ரு யூஸர், இது சூனியம் அப்படின்னா, இது சூனியம். இன்ஹாதா இல்லா கௌலுல் பஷர், மனித சொல்ல இல்லாம வேற என்ன அப்படின்னு வேற பேசினான். அல்லாஹ் சொன்னான் சஉஸ்லிஹி சக்கர். அவன் ஆரம்பிக்கும் போது, இவனை பத்தி ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், தர்னி வமன் ஹலக்து வஹீதா, நாயகமா என்கிட்ட விட்டுருங்க, தனியா நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். என்கிட்ட விட்டுருங்க, தனியா நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா சொல்றான் சஉஸ்லிஹி சக்கர், அவனை நாம சக்கருக்கு கொண்டு வந்துருவான். சக்கர்னு ஒரு நரகம் இருக்கு, அந்த நரகத்துல அவனை தள்ளுவோம் அப்படின்னா. லா துபுகி வமா அதுராக மா சக்கர், சக்கர்னா என்னன்னு தெரியுமா அல்லாஹ் கேக்குறான். லா துபுகி வலா ததர், அது யாரையும் எதையும் மிச்சம் வைக்காது, உள்ள போட்டா பஸ்பமாக்கிறோம். அவனை திரும்ப திரும்ப நாம என்ன செய்வோம், அதுல நோவேன்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம். லா துபுகி வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர், அது மேனையெல்லாம் உருமாற்றி போட்டுரும். உள்ள போட்டோம்னா அது கண்ணா பின்னமா செதிச்சு விட்டுரும். அப்படிப்பட்ட சக்கரை நம்ம அதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா. அப்ப இறைமறை வசனத்தை பெருமானார் நாவிலிருந்து செவிமடுக்கிற வாய்ப்பு பாக்கியம் கிடைத்தும் கூட, சிந்தனைக்கு அது செலுத்தப்பட்டும் கூட, எல்லா பாக்கியங்களையும் நிறைவாக வேற எதை யோசிக்கவே தேவையில்லை. அவ்வளவு செல்வ செழிப்புகளை கொடுத்தோம், அவ்வளவு அழகான மக்களை கொடுத்தோம். அந்த மக்கள் எல்லாம் அவர்களோட இருக்கிற வாய்ப்பையும் கொடுத்தோம். அவருக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆக்கணும். யாரும் அந்த தந்தையை விட மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பாசமான பிள்ளைகளையும் கொடுத்தோம். அவ மேல் மிச்சமா இன்னும் கொடுக்குறோம், ஆசைப்படவும் செய்யறான். ஆனா ஆசைப்படுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணாமா நல்லா கேட்டான். சும்மா எத்துமவான அசீதான், இன்னும் கேட்கணுமே விடவுமேன்னா. ஆனா கல்லா அப்படி இல்லையப்பா, இன்னமும் காணலி ஆயாத்தினா அனீதா, அவன் வீணா போனவனால இருக்கிறான், அப்புறம் எப்படி சரி வரும்? அதனாலதான் நாம என்னைக்குமே சரி நம்ம நல்லூர்களோடையே தொடர்பா இருக்கணும். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நல்லதாக அமைந்து விடும். இல்லைன்னா நம்ம முன்னேற முன்னேற நம்மளை இழுத்து விடுறதுக்குன்னு ஆள் இருப்பான். இப்ப இவன் அதுலதான் நாசமா போனான். அபூ ஜஹீல் பிடிச்சு அங்கிருந்து இழுத்து திரும்ப கீழே போட்டான். தகாத வார்த்தையை பயன்படுத்த வச்சுட்டான். உசுப்பு ஏத்திட்டான்ல, ஒரு கோபத்தை ஏத்திட்டான். அந்த கோபத்தை ஏத்துனதுனாலதான் இவன் தான் முதல்ல சூன்யம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அதனாலதான் அல்லாஹ் இவ்வளத்தையும் சொல்லி சாடினான். இவ்வளவு பெரிய சாடலை யாருக்கும் கொடுக்கல. அப்படி இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி இது இருந்தான், துல்குவைசரான் இருந்தான், அவன் மோசமானவன். இப்பெல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு ஓதன ஆயத்துகள்ல ஆங்காங்கே அந்த செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி வச்சிருக்கான். தவறானவர்களை அல்லாஹ் முன்னுதாரணப்படுத்துகிறான். இவர்கள் போன்று ஆகிவிடாதீர்கள்.
நல்லோர்களை முற்படுத்துமா, இவர்கள் போன்று ஆகுங்கள் என்று. தவறானவர்களின் செய்திகளை சொல்கிறான், இவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் என்று. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மட்டரகமானவர்களோட அந்த குணங்களும் நம்மிடம் வந்து விடாமலும், அது போன்றவர்களின் தொடர்புகளும் நம்மை சார்ந்து விடாமலும் அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. இறைமறை தெளிவுகளை உள்வாங்கி நடக்கிற நன்னசீபை காலமெல்லாம் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத كلماته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى عليه وسلم.